நாம் இது வரைக்கும் ப்ரோனவுன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? சரி, இன்னைக்கு வேர்ப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு அதில் பி வேர்ப்ஸையும் மெயின் வேர்ப்ஸையும் பார்ப்போம். ஆம், இஸ், ஆர் இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் பி வேர்ப்ஸ். வாஸ், வேர் இது வந்து என்னது? பாஸ்ட் டென்ஸ் பி வேர்ப்ஸ். வாஸ், வேர். சரி, வில் பி இது வந்து ஃபியூச்சர். சரி, பி வேர்ப்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ மெயின் வேர்ப்ஸ் என்னன்னு பார்ப்போம். நம்மளால செய்யப்படக்கூடிய அத்தனை செயல்களுமே மெயின் வேர்ப்ஸ் தான். நம்மளால செய்யப்படக்கூடிய அத்தனை செயல்களுமே என்னது? மெயின் வேர்ப்ஸ். உதாரணத்துக்கு கம் அப்படின்னா வா, வர்றது. சிட் அப்படின்னா உட்காரு, உட்கார்றது. கோ அப்படின்னா போ, போறது. ரன் அப்படின்னா ஓடு, ஓடுறது. சி அப்படின்னா பாரு, பார்க்கறது. இதெல்லாம் நம்மளால செய்யப்படக்கூடிய செயல்கள் தானே? நம்மளால செய்யப்படக்கூடிய அத்தனை செயல்களுமே மெயின் வேர்ப்ஸ் என அழைக்கப்படுகிறது. சரிங்களா? சரி சரி, நான் எதுக்கு உங்களுக்கு பி வேர்ப்ஸையும் மெயின் வேர்ப்ஸையும் நடத்தணும்? ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் இல்லைங்களா? சரி, காரணம் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாக்கியத்தில் பி வேர்ப்ஸ் வந்துருச்சுன்னா மெயின் வேர்ப் வரக்கூடாது. ஒரு வாக்கியத்தில் பி வேர்ப் வந்துருச்சுன்னா மெயின் வேர்ப் வரக்கூடாது. மெயின் வேர்ப் வந்துருச்சுன்னா பி வேர்ப் வரக்கூடாது ஒரு வாக்கியத்தில். இப்போ கவனிங்க, ஐ ஆம் கோ அப்படின்னு சொல்லக்கூடாது, ஐ கோ அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்குண்டான அர்த்தம்லாம் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு வரோம்? பி வேர்ப்ஸையும் மெயின் வேர்ப்ஸையும் டீல் பண்ணிட்டு வரோம். சரி, இப்போ கவனிங்க, ஐ ஆம் கோ அப்படின்னு சொல்லக்கூடாது, ஐ கோ அப்படின்னு தான் சொல்லணும். யூ ஆர் கம் அப்படின்னு சொல்லக்கூடாது, யூ கம் அப்படின்னு தான் சொல்லணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு வாக்கியத்தில் இந்த ஆம்ங்கிறது என்னது? ஒரு பி வேர்ப். இப்போ தானே பார்த்தோம் இல்லைங்களா? சரி, கம் அப்படிங்கிறது என்னது? ஒரு மெயின் வேர்ப். ஒரு வாக்கியத்தில் பி வெர்பு கூட மெயின் வெர்ப் வராது, மெயின் வெர்பு கூட பி வெர்ப் வராது. சரிங்களா? யூ ஆர் கம் அப்படின்னு சொல்லக்கூடாது, யூ கம் அப்படின்னு தான் சொல்லணும். ஐ ஆம் ரன் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஐ ரன் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்க, இந்த ஆம், இஸ், ஆர் இது என்னதுங்க? பி வெர்ப்ஸ் அப்படிங்கிறீங்களா? சரி, என்னது? ப்ரெசன்ட் டென்ஸ் பி வெர்ப்ஸ். இது வரைக்கும் நம்ம பி வெர்ப்ஸ்னா என்ன, மெயின் வெர்ப்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஒரு வாக்கியத்தில், நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு வாக்கியத்தில் பி வெர்ப் வந்துருச்சுன்னா மெயின் வெர்ப் வரக்கூடாது, மெயின் வெர்ப் வந்துருச்சுன்னா பி வெர்ப் வரக்கூடாது. சரி, இப்போ எந்தெந்த சப்ஜெக்ட் கூட எந்தெந்த பி வெர்ப் வரும் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஐ பக்கத்தில் எப்பயுமே ஆம் தான். இப்படி தான் வாக்கியத்தை அமைக்கணும். ஐ பக்கத்தில் எப்பயுமே ஆம் தான் வரும். யூ வந்துருச்சுன்னா ஆர். யூ ஆர், வி ஆர், தே ஆர். யூ, வி, தே இதுக்கு பக்கத்தில் என்ன வரும்? ஆர் தான் வரணும். இதுதான் வாக்கியத்தை அமைக்கிற முறை. சரிங்களா? சரி, he is, she is, it is. இந்த he, she, இட்டுக்கு பக்கத்தில் எப்பயுமே என்ன வரும்? இஸ் தான் வரும். இந்த am, is, are இது மூணுமே ஒரே அர்த்தம் தான். ஆனால் வாக்கியத்தை அமைக்கும் போது ஐ பக்கத்தில் ஆம் தான் வரணும், யூ பக்கத்தில் ஆர் தான் வரணும். வி ஆர், தே ஆர் எப்பயுமே தே ஆம் அப்படின்லாம் வராது. எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? தே இஸ்ன்னு வராது, வி இஸ்ன்னு வராது. அதே போல் ஹி ஆர், ஷி ஆர், இட் ஆர்லாம் வராது. ஹி இஸ், ஷி இஸ், இட் இஸ், தே ஆர், வி ஆர், யூ ஆர். ஐ பக்கத்தில் எப்பயுமே ஆம் தான். ஐக்கு ஆம் தான். ஆச்சுங்களா? சரி, இதுதான் வாக்கியத்தை அமைக்கிற முறை. சரி, வாஸ், வேர் இது வந்து என்னதுங்க? பாஸ்ட் டென்ஸ் பி வேர்ப்ஸ். இப்போ இந்த பி வேர்ப்ஸை எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஐ வாஸ், he was, she was, it was இப்படின்னு தான் வாக்கியத்தை அமைக்கணும். எப்பயுமே ஐ வேர், he வேர், she வேர், it வேர் அப்படின்லாம் வாக்கியத்தை அமைக்கக்கூடாது, அது தப்பு. சரிங்களா? அதே போல் யூ வேர் அப்படின்னு தான் வாக்கியத்தை அமைக்கணுமே தவிர யூ வாஸ் அப்படின்னு பேசக்கூடாது, அப்படின்னு வாக்கியத்தை அமைக்கக்கூடாது, அது தப்பு. யூ வேர், தே வேர், வி வேர் இப்படின்னு தான் வாக்கியத்தை அமைக்கணுமே தவிர எப்பயுமே யூ வாஸ் அப்படின்னு வாக்கியத்தை அமைக்கக்கூடாது, தே வாஸ், வி வாஸ் அப்படின்னு பேசக்கூடாது, வாக்கியத்தை அமைக்கக்கூடாது. சரிங்களா? சரி, வில் பி இது வந்து ஃபியூச்சர் ஆச்சா? நீங்கள் எதிர்காலத்தை பற்றி கவலையே பட தேவையில்லை. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நாம் வில் பியை பயன்படுத்திக்கலாம் இல்லை பயன்படுத்திக்கணும். சரிங்களா? ஐ வில் பி, வி வில் பி, யூ வில் பி, தே வில் பி, ஹி வில் பி, ஷீ வில் பி, இட் வில் பி அப்படின்னு தான் வாக்கியத்தை அமைக்கணும். சரி, இப்போ கவனிங்க. அட் ஹோம் அப்படின்னா வீட்டில் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் அட் ஹோம் அப்படின்னா நான் வீட்டில் இருக்கிறேன். ஐ ஆம் அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம்.
ஐ ஆம் அட் ஹோம் அப்படின்னா நான் வீட்டில் இருக்கிறேன். ஹி இஸ் அட் ஹோம் அப்படின்னா அவர் வீட்டில் இருக்கிறார், இல்லைன்னா அவன் வீட்டில் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஷி இஸ் அட் ஹோம் அப்படின்னா அவள் வீட்டில் இருக்கிறாள். இட் இஸ் அட் ஹோம் அது வீட்டில் இருக்கிறது, அது எதுவோ. ஐ ஆம் அட் ஹோம் அப்படின்னா நான் வீட்டில் இருக்கிறேன். இப்போ ஐ ஆம் அப்படின்னா ஐ பக்கத்தில் ஆம் தான் வரணும் இல்லைங்களா? சரி, இப்போ நீ வீட்டில் இருக்கிறாய் அப்படின்னு எப்படிங்க பேசுவீங்க? நீ வீட்டில் இருக்கிறாய். யூ யூ பக்கத்தில் என்ன வரும்? வரணும், ஆர் வரணுங்களா? சரி, யூ ஆர் அட் ஹோம். நீ வீட்டில் இருக்கிறாய். நாங்கள் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா நாங்கள் வீட்டில் இருக்கிறோம் எப்படிங்க பேசலாம்? வி வி பக்கத்தில் என்னங்க வரும்? ஆர் வருமா? சரி, வி ஆர் அட் ஹோம். யூ ஆர் அட் ஹோம் அப்படின்னா நீ வீட்டில் இருக்கிறாய். நாங்கள் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா வி ஆர் அட் ஹோம், நாங்கள் வீட்டில் இருக்கிறோம். அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் அப்படின்னா தே. சரி, தே ஆர் அட் ஹோம். தே பக்கத்தில் ஆர் தானே வரணும். சரி, தே ஆர் அட் ஹோம் அப்படின்னா அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள், அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. சரி, வாஸ் வேர் இது வந்து பாஸ்ட் டென்ஸ் பி வெர்ப்ஸுங்களா? சரி, இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் அட் ஹோம். ஐ ஆம் அட் ஹோம் அப்படின்னா நான் வீட்டில் இருக்கிறேன். நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ ஆம் அட் ஹோம் அப்படின்னா நான் வீட்டில் இருக்கிறேன். இப்போ ஐ வாஸ் வருமா இல்லை ஐ வேர் வருமா? ஐ வேர் அப்படிங்கிறீங்களா? ஐ வாஸா? சரி, ஐ வாஸ் அட் ஹோம் அப்படின்னா நான் வீட்டில் இருந்தேன். நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னா ஐ எம் அட் ஹோம். நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னா கடந்த காலத்தை பற்றி பேசுகிறோம் இல்லைங்களா? சரி, நான் வீட்டில் இருந்தேன். ஐ வாஸ் அட் ஹோம். சரி, அவர் வீட்டில் தான் இருந்தார், அவர் வீட்டில் இருந்தார் அப்படின்னு பேசணும். ஹி வாஸ் அட் ஹோம் அப்படிங்கிறீங்களா? சரி, ஹி வாஸ் அட் ஹோம். அவர் வீட்டில் இருந்தார். சரி, அவள் வீட்டில் இருந்தாள் அப்படின்னா அவள் வீட்டில் இருந்தாள். ஷி வாஸ் அட் ஹோம். அவள் வீட்டில் இருந்தாள். சரி, இட் வாஸ் அட் ஹோம் அப்படின்னா இட் வாஸ் அட் ஹோம், அது வீட்டில் இருந்தது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, யூ வேர் அட் ஹோம் அப்படின்னா யூ வேர் அட் ஹோம் அப்படின்னா நீ வீட்டில் இருந்தாய். யூ வாஸ் அட் ஹோம் அப்படின்லாம் பேசக்கூடாது. யூ வேர் அட் ஹோம் அப்படின்னா நீ வீட்டில் இருந்தாய். தே வேர் அட் ஹோம் அப்படின்னா அவர்கள் வீட்டில் இருந்தார்கள். தே வாஸ் அட் ஹோம் அப்படின்னு வாக்கியத்தை அமைச்சு பேசக்கூடாது. சரிங்களா? இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. தே வேர் அட் ஹோம் அப்படின்னா அவர்கள் வீட்டில் இருந்தார்கள். நாங்கள் வீட்டில் தான் இருந்தோம் அப்படின்னா எப்படிங்க பேசுவீங்க? வி வேர் அட் ஹோம் அப்படிங்கிறீங்களா? சரி, நாங்கள் வீட்டில் தான் இருந்தோம். நாங்கள் வீட்டில் இருந்தோம். நாங்கள் வீட்டில் தான் இருந்தோம். சரி, எல்லா சப்ஜெக்ட் கூடயும் நம்ம வில் பியை பயன்படுத்திக்கலாம் இல்லைங்களா? சரி, ஐ வில் பி அட் ஹோம் அப்படின்னா நான் வீட்டில் இருப்பேன், எதிர்காலத்தை பற்றி பேசுகிறோம். சரிங்களா? சரி, வி வில் பி அட் ஹோம் அப்படின்னா நாங்கள் வீட்டில் இருப்போம், நாங்கள் வீட்டில் தான் இருப்போம். யூ வில் பி அட் ஹோம், நீ வீட்டில் இருப்ப இல்லை நீங்கள் வீட்டில் இருப்பீங்க. தே வில் பி அட் ஹோம் அப்படின்னா அவர்கள் வீட்டில் இருப்பார்கள். ஹீ வில் பி அட் ஹோம், அவர் வீட்டில் இருப்பார் இல்லைன்னா அவன் வீட்டில் இருப்பான். ஷீ வில் பி அட் ஹோம் அப்படின்னா அவள் வீட்டில் இருப்பாள் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இட் வில் பி அட் ஹோம் அப்படின்னா அது வீட்டில் இருக்கும். இன்னைக்கு நம்ம பி வெர்ப்ஸையும் மெயின் வெர்ப்ஸையும் பார்த்துருக்கோம். எந்தெந்த சப்ஜெக்ட் கூட எந்தெந்த பி வெர்ப் வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் சொன்னேன். என்னது? ஒரு வாக்கியத்தில் பி வெர்ப் வந்துருச்சுன்னா மெயின் வெர்ப் வரக்கூடாது, மெயின் வெர்ப் வந்துருச்சுன்னா பி வெர்ப் வரக்கூடாது. மனசில் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 PDFையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 PDFையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். PDF வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.